Hello friends, நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண டென்சஸ் வீடியோஸ்லயும் சரி மற்ற கிராமர் சம்பந்தமான வீடியோஸ்லயும் சரி நிறைய பேர் கேட்ட டவுட் என்னன்னா வாட் இஸ் நவுன் அண்ட் ப்ரொனவுன் அப்புறம் நவுனுக்கும் ப்ரொனவுனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது ஜஸ்ட் சிம்பிள் இந்த வீடியோவை பார்க்கறது மூலமா நவுன் அப்படின்னா என்னன்றதை நீங்கள் முழுசா தெரிஞ்சுக்க முடியும். லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. வெல்கம் டு கற்றல் பயன்பாடு. வாட் இஸ் நவுன்? நவுனுக்கு தமிழில் பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்கிறோங்க. நவுன்ன்றது ஒரு பர்சன், ஒரு பிளேஸ் ஆர் அனதர் திங் எதை வேணால் ரெஃபர் பண்ணலாம். சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு பர்டிகுலர் நேமை ரெஃபர் பண்ணுது. எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சேனல் நேம் கற்றல் பயன்பாடு, இது ஒரு பர்டிகுலர் நேம், புரியுது இல்லையா? இது ஒரு பர்டிகுலர் நேமை ரெஃபர் பண்ணுதுன்றதுனால இந்த வார்த்தையை நம்ம நவுன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என் சேனல் நேம், இந்த சேனல் நேம்லேயே இன்னொரு சேனல் இருக்குமா? இருக்காது. இது ஒரு பர்டிகுலர் நவுன். பொதுவாக நவுன் வந்து சிங்குலரில் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதர், சிஸ்டர், ஹோம், லேப்டாப், புக் எட்ஸெட்ரா. சரி, ஓகே. இப்போது நவுன் அப்படின்னா என்னன்றதை பற்றி ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நவுனில் இருக்கிற டைப்ஸை பற்றி பார்க்கலாம். என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டோட்டலாக 8 டைப்ஸ் ஆஃப் நவுன் இருக்குது. தட் இஸ் சிங்குலர் நவுன், ப்ளூரல் நவுன், காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், காம்பவுண்ட் நவுன், கான்க்ரீட் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அண்ட் கலெக்டிவ் நவுன். இதில் சிங்குலர் நவுன்னா ஒரு பர்சனை டினோட் பண்ணுது. பர்சன் இல்லை, ஏதாவது ஒரு பிளேஸ், ஏதாவது ஒன்று. பட் ஆனால் அந்த நவுன் வந்து சிங்குலராக இருக்கணும். எக்ஸாம்பிள், கோச். இப்போது கோச்னால் நம்ம ஒருத்தரை தான் ரெஃபர் பண்ணுவோம். அதாவது இப்போது நம்ம ஃபுட்பால் ட்ரைனிங்க்கு டெய்லி போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கலாம். அங்கே நமக்கு ஒருத்தவங்க சொல்லி தருவாங்க, டீச் பண்ணுவாங்க. அவங்கள நம்ம கோச் அப்படின்னு சொல்கிறோம். கோச் அப்படின்னு ஒரு நேம் வச்சு கூப்பிட்றோம்ல, அந்த நேமை தான் பெயர் சொல்லுன்னு சொல்கிறோம். அதை தான் நவுன்னு சொல்கிறோம். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம நேம் வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் நவுன். ஓகே, அந்த பர்டிகுலர் நவுன் சிங்குலராக இருந்தால் சிங்குலர் நவுன், ப்ளூரலாக இருந்தால் ப்ளூரல் நவுன். அந்த ப்ளூரல் நவுனை பற்றி இப்போ பார்ப்போம். நவுனை ப்ளூரலாக மாற்றுறதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். இப்போ லேப்டாப் அப்படின்னு இருந்தால் இது ஒரு நவுன். இது வந்து சிங்குலராக குறிக்குது. லேப்டாப் அப்படின்றது ஒரு லேப்டாப்பை தான் மீன் பண்ணுது, அது சிங்குலர். கூட எஸ் சேர்த்துக்கிறோம், அது லேப்டாப்ஸ் அப்படின்னு மாறுது. அப்போது நம்மளுக்கு ப்ளூரல் கிடைக்கிது. இதுதான் ப்ளூரல் நவுன். அடுத்து மொபைலுக்கு மொபைல்ஸ்னு மாற்றுறோம். அடுத்து லாஸ்ட்டாக புக்குன்றதை புக்ஸ்னு மாற்றுறோம். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது சிங்குலர் நவுன் வந்து ப்ளூரல் நவுனாக சேஞ்ச் ஆகுது. இதெல்லாம் தான் ப்ளூரல் நவுன்ஸ்னு சொல்கிறோம். அடுத்து தேர்ட் டைப் வந்து காமன் நவுன். இப்போது இவ்வளோ நேரம் சிங்குலர் நவுன் அண்ட் ப்ளூரல் நவுன் பற்றி பார்த்தோம், ஒருமை பன்மை அப்படின்னு சொல்லி. இப்போது காமன் நவுன்னா ஜென்ரல் ஐடியா இல்லைனா பொதுவான ஒரு ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுது. எக்ஸாம்பிள், பேபி அப்படின்னு வச்சுக்கலாம். பேபின்னா குழந்தை. குழந்தைன்னா ஆண் குழந்தையாகவும் இருக்கலாம், பெண் குழந்தையாகவும் இருக்கலாம். மேல் பேபி இல்லைனா ஃபீமேல் பேபி. இந்த ரெண்டுக்கும் பொதுவாக ஒரு வேர்டு பேபி அப்படின்னு வச்சுருக்கிறதுனால இது காமன் நவுன். ஒரு காமனான வார்த்தையாக இருக்குது இல்லையா? அதனால் இது ஒரு காமன் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஃபோர்த் டைப் வந்து ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன்னா இது வரைக்கும் பார்த்த 3 டைப்ஸ் மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு ஸ்பெசிஃபிக்கான மீனிங்கை டினோட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா. இப்போது இந்தியான்றது ஒரு கண்ட்ரின்னு நமக்கு தெரியும். அட் த சேம் டைம் இந்த நேமில் இன்னொரு கண்ட்ரி இல்லை அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் நேம், அந்த ஸ்பெசிஃபிக் நவுனை தான் ப்ராப்பர் நவுன்னு சொல்கிறோம். அடுத்து ஃபிஃப்த்தாக காம்பவுண்ட் நவுன். காம்பவுண்ட் நவுன்னாலே நம்மளுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். காம்பவுண்ட் அப்படின்னா 2 or 3 வேர்ட்ஸை கம்பைன் பண்ணி ஒரு நவுனை ஃபார்ம் பண்ணுறது தான் காம்பவுண்ட் நவுன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், பசிபிக் ஓஷன். பசிபிக் அப்படின்னா அமைதியான, அமைதி நிறைந்த அப்படின்ற மீனிங்கில் வரும். இதுவே ஓஷன் அப்படின்னா நம்மளுக்கு தமிழில் என்ன வருதுன்னா பெருங்கடல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த 2 வார்த்தையும் சேர்ந்து ஒரு நவுனாக உருவாக்குது இல்லையா? அமைதியான பெருங்கடல் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த கடலுக்கு ஒரு புது நேம் ஷூட் பண்ணுது இல்லையா? இந்த கடலுக்கு பசிபிக் ஓஷன்ற நேமை யார் வச்சா, எதனால் இந்த நேம் உருவானது அப்படின்றத பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு சீக்கிரமாக அப்லோட் பண்ண பார்க்குறோம். சரி, ஓகே. இந்த மாதிரி 2 வார்த்தையை கலந்து ஒரு மீனிங் பொருள்பட வச்சுருக்காங்க அப்படின்றது தான் காம்பவுண்ட் நவுன். இப்போது பெசிபிக் ஓஷன்றது ஒரு பேர், அப்படி ஒரு கடலும் இருக்குது. ஆனால் மீனிங் அப்படி ஒட்டுக்கா வரல, வேறு வேறு வேர்டு கலந்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி 2 or 3 வேர்ட்ஸை கம்பைன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அது காம்பவுண்ட் நவுன்னு சொல்லுவோம். அடுத்து 6th டைப் வந்து கான்க்ரீட் நவுன். ஹியூமன் பாடிக்கு டோட்டலாக 5 சென்சஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? சரி, ஓகே. அந்த 5 சென்சஸ் என்னென்னா விஷன், ஹியரிங், டச், ஸ்மெல் அண்ட் டேஸ்ட்.
இந்த 5 சென்சஸை சார்ந்து ஏதாவது ஒரு நவுன் வந்தது அப்படின்னா அந்த நவுனை நம்ம கான்க்ரீட் நவுன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ, ஹியூமன் பாடியினுடைய ஒன் ஆஃப் த சென்ஸ், தட் இஸ் விஷன், பார்வை. பார்வைக்கு கண் முக்கியம் இல்லையா, அது ஒரு சென்ஸ்ன்றதுனால இந்த மாதிரி ஹியூமன் பாடியினுடைய ஏதாவது ஒரு சென்ஸை சார்ந்து ஒரு நவுன் வருதுன்னா அது கான்க்ரீட் நவுன். எக்ஸாம்பிள் ஐ ஓப்பன்டு மை ஐஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த சென்டென்ஸில் நல்லா பாருங்கள், ஐன்றது சப்ஜெக்ட்டு, ஓப்பன்டுன்றது வேர்ப், வேர்பினுடைய பாஸ்ட் டென்ஸ் இல்லையா. ஓப்பன்டுன்றது வேர்பினுடைய பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம், அதாவது V2. இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் எப்படிங்க, V2எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, V2னா என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை தொட்டு நம்ம டென்சஸ் வீடியோஸை பாருங்கள். மை அப்படின்றது ப்ரொனவுன். ப்ரொனவுன்னா என்னன்றதை பற்றி நம்ம அப்புறமா பார்ப்போம். சரி, நெக்ஸ்ட் வந்து ஐஸ். ஐஸ்ன்றது நவுன் which denotes the sense of human body, so this is a concrete sentence. அடுத்து 7th டைப் வந்து abstract noun. இப்போது நம்ம கான்க்ரீட் நவுனை பற்றி பார்த்தோம்ல, அதுக்கு அப்படியே இது கொஞ்சம் ஆப்போசிட். இதில் abstract nounல ஹியூமன் பாடியினுடைய இந்த இம்பார்ட்டண்ட்டான 5 சென்சஸை சாராமல் மற்ற ஏதாவது ஒரு சென்ஸை சார்ந்து வரும். எக்ஸாம்பிள் ஹாப்பினஸ். ஹாப்பினஸ்ன்றது ஒரு உணர்வு, பட் மனித உணர்வுகளில் அது அடங்காது இல்லை. ஸோ இட் இஸ் நவுன் ஆஸ் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அடுத்து லாஸ்ட்டாக கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன்னா பல ஸ்பெசிஃபிக் திங்கை ரெஃபர் பண்ணும். அந்த 2 or more ஸ்பெசிஃபிக் திங் ஒன்றா சேர்ந்தால் தான் இந்த நவுனை ஃபார்ம் பண்ணும். எக்ஸாம்பிள் பவுக்வேட். பவுக்வேட்னா தமிழில் மலர் கொத்துன்னு சொல்லுவோம். இந்த மலர் கொத்தில் ஒரு பூ இருக்குமா, இல்லை 2 பூ இருக்குமா, இல்லை 2 or more ஃப்ளவர்ஸ் இருக்குமா? நிறைய பூ சேர்ந்தால் தானே மலர் கொத்துன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய பூ கொத்தாக இருந்தால் தான் அது மலர் கொத்து இல்லையா. இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் திங்கை ரெஃபர் பண்ணுறது தான் கலெக்டிவ் நவுன். அந்த ஸ்பெசிஃபிக் திங்கில் 1 or 2 இருக்கக்கூடாது, 2 or more இருக்கணும். அப்படி இருந்தால் கலெக்டிவ் நவுன்னு சொல்லுவோம். அப்படி இல்லாமல் ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் திங் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ப்ராப்பர் நவுன்னு சொல்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வாட் இஸ் நவுன் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அப்புறம் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் நவுன் அப்படின்றதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரொனவுன் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ண மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்காக நம்ம சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக இன்னும் இந்த மாதிரியான எஜுகேஷனல் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். கடைசியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.